இது வரைக்கும் எந்த பொண்ணுட்டும் பேசினது இல்லை சார். நான் பேசின ஒரே பொண்ணு இவ மட்டும் தான். இப்போ வரைக்கும் பேசுற ஒரே பொண்ணு இவ மட்டும் தான். பெரும்பாலும் பெண்கள்கிட்ட பேசவே தோன்றது இல்ல. சரி, அவன் தான் தயங்குறான், நீங்க போய் சொல்லிடலாமே. அந்த பொண்ணு சரி கிடையாது சார், நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணீங்க. ஆமா சார். இப்படி எல்லாம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? என் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றான் சார். ஆ, ஜூனியரா இருந்தாலும் தங்கச்சி, சீனியரா இருந்தா அக்கா, கிளாஸ் பொண்ணையும் தங்கச்சின்றான் சார். நான் ஏதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன் சார், அந்த பிள்ளையும் தங்கச்சின்ற பாவனையிலே பேசுவான். உங்களை என்ன சொல்லி கூப்பிடாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். ஆ, அதுக்கப்புறம் போக போக நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். பேசி போக போக கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் என்னைய வா போ அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு. சார் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான் சார். அவன் பண்ணிட்டு இருந்தான் சரிங்களா. அந்த பொண்ணுக்கு எஃபர்ட்லாம் போட்டான். அந்த எஃபர்ட் எப்படி போடணும்ன்றது தெரியல. சில பொண்ணுங்களை பார்த்தா தோணும்ல இவங்க தாண்டா அப்படின்ட்டு. அப்படியே அந்த பொண்ணு மேல தோணும். இப்ப சரியில்லாத பொண்ணுகிட்ட ஏன் இவன் எஃபர்ட் போடணும்னு வேற சொல்றீங்க? எஃபர்ட் இப்போ வந்து அந்த முடிஞ்ச கதை சார். முடிச்ச கதை. முடிஞ்ச கதை. முடிச்ச கதை. முடிந்த கதை வேறு, முடிச்ச கதை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, இட்ஸ் குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிருவானே. கமிட் ஆனா இப்ப என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன்ல சார். அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுது சார். சரி, உங்களுக்கு அவங்களுக்கு ஏன் செட் ஆகாது? அது ஒரு கிளாஷ். அது காலேஜ்ல சண்டை வந்துருக்கு. இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துச்சுல, அது நீங்க அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகா அதற்கு முன்பா? அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்.